படைத்தவரை சுமந்த கன்னிமரியே, நீர் பேறு பெற்றவர், உம்மை உண்டாக்கியவரை பெற்றெடுத்தீர், என்றென்றும் கன்னியாக நிலைத்திருக்கின்றீர். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நமக்கு ஒரு தாய் இருக்கின்றார், என்றும் நம்மை காக்கின்றார் என்ற ஒரு சிந்தனையோடு பாஸ்கா காலத்தினுடைய 3வது சனிக்கிழமை இன்று சிறப்பாக இந்த காலகட்டத்திலே கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நமது அன்பு மக்களை நமது அன்னையினுடைய பாதுகாப்பிலே ஒப்பு கொடுத்து அவர் நமக்காக நமது அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்து பேசி இந்த நோயினுடைய தாக்கத்திலிருந்து நம்மை பாதுகாத்து மேலும் சிறப்பாக இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்த ஆன்மாக்கள் இறைவனிலே நித்திய பேரின்பத்தை காணும்படியாகவும் இன்னும் சிறப்பாக இந்த பணியிலே தங்களையே கரைத்து கொண்டிருக்கின்ற மருத்துவ பணியாளர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், அரசு அலுவலர்கள், காவல் பணியாளர்கள் இந்த பணியிலே தங்களே முழுமையாக தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற நாட்டுத் தலைவர்கள் அனைவரும் பாதுகாப்போடும் உடல் நலத்தோடும் இந்த நோயை இறைவனுடைய அருட்கரத்தோடு தொடர்ந்து விரட்டக்கூடிய ஆற்றலையும் அருளையும் இறைவன் நிறைவாக தர இந்த வழியிலே சிறப்பாக கொண்டாடுவோம். தூய மறைநிலை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையின் வலப்புறத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த புனித அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களினின்று விடுபட்டு இடுவோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திரு அவை வளர்ச்சி ஒன்று தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது. திருத்தூதர் பணிகள் நூலில் எழுந்த வாசகம், அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 31 துவங்கி 42 முடிய. அந்நாள்களில் யூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளிலெல்லாம் திரு அவை வளர்ச்சியுற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில் திளைத்து தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது. பேதுரு எல்லா இடங்களுக்கும் சென்று வந்தார். ஒரு நாள் லித்தாவில் வாழ்ந்த இறை மக்களிடம் வந்து சேர்ந்தார். அங்கே அவர் 8 ஆண்டுகள் முடக்குவாதத்தால் படுக்கையில் கிடந்த ஐனேயா என்னும் பெயருடைய ஒருவரை கண்டார். அவரிடம், ஐனேயா, இயேசு கிறிஸ்து உம் பிணியை போக்குகிறார், எழுந்து உம் படுக்கையை நீரே சரிப்படுத்தும் என்று பேதுரு கூறினார். உடனே அவர் எழுந்தார். லித்தாவிலும் சாரோனிலும் வாழ்ந்து வந்தவர்கள் அனைவரும் அதை கண்டு ஆண்டவரிடம் திரும்பினார்கள். யோப்பா நகரில் தபித்தா என்னும் பெயருடைய பெண் சீடர் ஒருவர் இருந்தார். அவர் தொர்கா என்றும் அழைக்கப்பட்டார். நன்மை செய்வதிலும் இரக்கச் செயல்கள் புரிவதிலும் அவர் முற்றிலும் ஈடுபட்டிருந்தார். உடல் நலம் குன்றி ஒரு நாள் அவர் இறந்து விட்டார். அங்கிருந்தோர் அவரது உடலை குளிப்பாட்டி மேல் மாடியில் கிடத்தி இருந்தனர்.
யோப்பாவிற்கு அருகிலுள்ள லித்தாவுக்கு பேதுரு வந்திருப்பதை சீடர்கள் கேள்விப்பட்டு இருவரை அவரிடம் அனுப்பி எங்களிடம் உடனே வாருங்கள் என்று கெஞ்சி கேட்டார்கள். பேதுரு புறப்பட்டு அவர்களோடு வந்தார். வந்ததும் அவர்கள் அவரை மேல் மாடிக்கு அழைத்து சென்றார்கள். கைம்பெண்கள் அவர் அருகில் வந்து நின்று தொர்க்கா தங்களோடு இருந்தபோது செய்து கொடுத்த எல்லா அங்கிகளையும் ஆடைகளையும் காண்பித்தவாறே அழுதார்கள். பேதுரு அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு முழந்தாள் படியிட்டு இறைவனிடம் வேண்டினார். அவரது உடலின் பக்கமாக திரும்பி தபித்தா, எழுந்திடு என்றார். உடனே அவர் கண்களை திறந்து பேதுருவை கண்டு எழுந்து உட்கார்ந்தார். பேதுரு அவருடைய கையை பிடித்து எழுந்து நிற்கச் செய்தார். இறை மக்களையும் கைம்பெண்களையும் கூப்பிட்டு அவர்கள் முன் அவரை உயிருடன் நிறுத்தினார். இது யோப்பா நகர் முழுவதும் தெரிய வரவே ஆண்டவர் மீது பலர் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன்? 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 ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன்? இதோ ஆண்டவருடைய மக்கள் அனைவர் முன்னிலையில் அவருக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்பிற்குரியது. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன்? ஆண்டவரே, நான் உண்மையாகவே உம் ஊழியன். நான் உம் பணியால் உம் அடியானின் மகன். என் கட்டுக்களை நீர் அவிழ்த்து விட்டீர். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவராகிய உமது பெயரை தொழுவேன். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன்? ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன்? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய புனித நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கு. இயலாறு இறை வார்த்தைகள் 60 முதல் 69 முடிய. அக்காலத்தில் இயேசு நிலைவாழ்வு அளிக்கும் உணவு பற்றி கற்பித்துக் கொண்டிருந்த பொழுது சீடர் பலர் இதை கேட்டு, இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர். இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம்,
நீங்கள் நம்புவதற்கு இது தடையாயிருக்கிறதா? அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறிச் செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய ஆவியே. ஊழியல்வோ ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்படி இருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டிக் கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. மேலும் அவர், இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தால் அன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு 12 சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் நம்மிடம்தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சீடர்களுடைய மனநிலையை நாம் உயிர்ப்புக்கு முன் உயிர்ப்புக்கு பின் என்று பிரித்து பார்க்கின்ற பொழுது, உயிர்ப்புக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றாக இணைந்து வாழ்ந்தவர்கள். அவர்கள் உண்டார்கள், உறங்கினார்கள், அவருடைய வார்த்தையை கேட்டார்கள், அவரோடு பயணித்தார்கள், எப்பொழுதுமே அவரோடு கூட இருந்தார்கள். ஆனால் அவர்களது எண்ண ஓட்டங்கள், மனநிலைகள் வேறுபட்டதாக இருந்தது. அவர் ஒரு ஆட்சி உரிமையிலே, அரசாட்சியிலே இருப்பார். அப்பொழுது அங்கே நமக்கு இடம் கிடைக்கும் என்று பலரும் பலவாறாக நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர் மீது நம்பிக்கை ஏனோதானோ என்று இருந்தது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிற்பாடு முழுமையாக அவரை நம்பினார்கள். அவரே ஆண்டவர், அவரே கடவுள் என்று தோமா அறிக்கையிடுகின்றார். அவரை முழுமையாக நம்பி ஏற்றுக்கொள்கின்றார்கள். அந்த நம்பிக்கையின் விளைவாக அவர்கள் அற்புதங்களையும் அரும் அடையாளங்களையும் நிகழ்த்துகின்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்திலே திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து நாம் படிக்க கேட்டோம். ஐனேயா என்பவருடைய பிணியை பேதுரு போக்குகின்றார். கிறிஸ்துவால் மாத்திரம்தான் இத்தகைய நோய்கள், பிணிகள் நீங்கும் என்பதை அவர் உணர்ந்தவராய் அவருடைய பெயரை பயன்படுத்தி அங்கே அவரது படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று சொல்லி அவரது நோயிலிருந்து அவருக்கு விடுதலை கொடுக்கின்றார். தொடர்ந்து வருகின்ற அந்த வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, தவித்தா என்னும் பெயருடைய அந்த சீடருடைய அந்த நோயையும் போக்குகின்றார். ஏனென்றால் அவர் எப்பொழுதுமே மக்களுக்கு உதவிக்கரம் புரிபவராக, தன்னால் இயன்ற பணிகளை செய்கின்றவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு நபரை அங்கே பேதுரு அந்த நோயிலிருந்து அவருக்கு விடுதலை கொடுக்கின்றார். இயேசு கிறிஸ்துனுடைய பெயர் வலிமை வாய்ந்தது, ஆற்றல் மிக்கது என்பதை அங்கே அவர் உணர்ந்து அத்தகைய காரியத்தை செய்கின்றார். உயிர்ப்புக்கு பின், உயிர்ப்புக்கு முன் என்று பார்க்கின்ற பொழுது, உயிர்ப்புக்கு பின் அவரை கண்டோம், நம்பினோம், அதனால் அறிக்கையிடுகின்றோம் என்று சொல்லி அங்கே அவர்கள் சான்று பகர்கின்ற ஒரு நிகழ்வை பார்க்கின்றோம். நற்செய்தி வாசகத்திற்கு வருகின்ற பொழுது அதே கலக்கமும் பயமும் சீடர்களிடையே இருக்கின்றது. அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நீங்களும் போய்விட விரும்புகிறீர்களா என்று சொல்லுகின்ற பொழுது, நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் நம்மிடம்தானே உள்ளன என்று சொல்லி அங்கே பேதுரு சான்று பகர்கின்றார், முழங்குகின்றார். ஒரு வார்த்தை கொள்ளும், ஒரு வார்த்தை வெல்லும் என்று நாம் படிக்க கேட்டிருக்கின்றோம். தொலைக்காட்சி நிகழ்வுகளை நாம் பார்க்கின்றோம். வார்த்தைகளை வைத்து விளையாடுகின்ற ஒரு விளையாட்டு, அதன் வழியாக அவர்கள் பரிசுகள் அல்லது பணத்தை பெறுகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கலாம்.
ஐயன் திருவள்ளுவர் கூட இவ்வாறாக சொல்லுவார், தீயினால் சுட்டுப்புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு. நம்முடைய வாழ்விலே நம் வார்த்தைகளை எவ்வாறு பயன்படுத்துகின்றோம்? இங்கே புனித ராயப்பர் வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன, நாங்கள் யாரிடம் போவோம் என்று வெள்ளந்தியாக அந்த பதிலை கொடுக்கின்றார். எபிரேயருக்கு எழுதிய இந்த திருமுகத்திலே இயல் 4 இறை வார்த்தை 12 தொடர்ந்து படிக்கின்ற பொழுது, கடவுளின் வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் கருக்கு வாய்ந்த எந்த வாளினையும் விட கூர்மையானது, எலும்பையும் மச்சையும் அது ஊடுருவி சொல்கின்றது, உள்ளத்தின் எண்ணங்களை சீர்தூக்கி பார்க்கின்றது என்று நம்ம அங்கே பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்வில் கூட சிறப்பாக இந்த ஊரடங்கு காலத்திலே நாங்கள் யாரிடம் போவோம் என்ற ஒரு மனநிலையில்தான் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட நிலையிலே இறை வார்த்தை நமக்கு வாழ்வு தருகின்றது. ஏனென்றால் அந்த இறை வார்த்தையிலே உயிர்த்த ஆண்டவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், நம்மை வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றார், நம்மை செயலாக்கம் பெற செய்கின்றார் என்ற ஒரு நிலையோடு இந்த கலக்கத்திலும் அச்சத்திலும் பயத்திலும் வேதனையிலும் நாம் கலங்க தேவையில்லை. ஏனென்றால் ஆண்டவர் என் நாயர், எனக்கு எதுவும் குறையில்லை, சாவின் இருள் சொல் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் உமது கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும் என்று சங்கீத ஆசிரியர் குறிப்பிடுகிறார். அவருடைய இல்லத்தில் நாம் நெடுநாள் இந்த இறைவார்த்தை வழியாக நாம் வாழ்கின்ற பொழுது, அந்த இறைவார்த்தையை நாம் வாழ்வாக்கின்ற பொழுது நிச்சயமாக இத்தகைய கலக்கங்களும் கொள்ளை நோய்களும் பயமும் நம்மை விட்டு அகலும் என்ற ஒரு நிலையோடு தொடரவிருக்கின்ற பலியில் வர வேண்டி மன்றாடுவோம். என்னை உமக்களித்தேன், உண்ட நண்பை சுவைத்தேன், என்னையே இழந்து விட்டேன், இயேசுவே ஏற்றிட வேண்டுகிறேன். என்னை உமக்களித்தேன், உண்ட நண்பை சுவைத்தேன், என்னையே இழந்து விட்டேன், இயேசுவே ஏற்றிட வேண்டுகிறேன். கோதுமை அப்பத்தில் திராட்சை ரசத்தில் உம்மையே எமக்களித்தாய், கோதுமை அப்பத்தில் திராட்சை ரசத்தில் உம்மையே எமக்களித்தாய், மனிதவதாரம் உம்மையே தந்ததே, மனிதவதாரம் உம்மையே தந்ததே, என்னை நிறைவாக்கிடவே உம்மோடு வாழ்ந்திடவே. சகோதர சகோதரிலே, என்னுடைய உங்களுடைய பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இப்பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, சிறப்பாக இந்த பாஸ்கா காலத்திலே உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் ஏற்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப்படுகின்றது, எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்தை காணிக்கையை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடுவாங்க. அவர் பாடுபட உடம்படிந்து தம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அடைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், அல்லேலூயா. கிறிஸ்து உயிர்த்தார், அல்லேலூயா. கிறிஸ்து மீண்டும் வருவாரே. கிறிஸ்து மரித்தார், அல்லேலூயா. கிறிஸ்து உயிர்த்தார், அல்லேலூயா. கிறிஸ்து மீண்டும் வருவாரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் இருப்பினையும் கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்று மக்கோடியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் நிர்வாக ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்திருக்கும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரை பிறக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியும் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் வழக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மொக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் அவர்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக இப்புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியார் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 கடவுளை நம் தந்தையினாலே கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளார். எனவே இந்த விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். மகரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கள்ளக்குணமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மதுரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தல்கிறார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உன் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும், அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும், ஒரு சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேலைதனில் என்னை கூப்பிடும், பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே, வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளின் நிறைவாழ் மாற்றியரும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை துய்த்துணரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.